ஜோதியே வாழ்க, உள்ளம் நிறைந்தோனே வாழ்க, நீங்காதொருவனே வாழ்க, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. உணவாய் உணவாய் நீ வந்தாய், உறவில் உறவில் நீ கலந்தாய், உன்னை உண்ண நீ தந்தாய், உன்னில் வாழுவேன். உணவாய் உணவாய் நீ வந்தாய், உறவில் உறவில் நீ கலந்தாய், உன்னை உண்ண நீ தந்தாய், உன்னில் வாழுவேன். என்னில் வாரும் என்னில் தங்கும் எந்தன் இயேசுவே, என்னில் எழவே எத்தனை மாற்றம் உன்னால் இயேசுவே. என்னில் வாரும் என்னில் தங்கும் எந்தன் இயேசுவே, என்னில் எழவே எத்தனை மாற்றம் உன்னால் இயேசுவே. ஏங்கும் என்னையே தினமும் தேற்றும் என்னையே, ஈந்தும் வாழ்வையே உன்னை ஈந்தும் வாழ்வையே. நாதா அருள்நாதா என்னுள் நீ எழவே, நாளும் எந்நாளும் என் வாழ்வு உன்னருளே. கையில் சேரும் செல்வம் எல்லாம் நிம்மதி வழங்குமோ, நேர்மை இல்லா வாழ்க்கை எல்லா நன்மை செய்யுமோ. கையில் சேரும் செல்வம் எல்லாம் நிம்மதி வழங்குமோ, நேர்மை இல்லா வாழ்க்கை எல்லா நன்மை செய்யுமோ. இறங்கும் என்னிலே என்மேல் இறங்கும் என்னிலே, இதயம் தன்னிலே உந்தன் இரக்கம் தன்னிலே. நாதா அருள்நாதா என்னுள் நீ எழவே, நாளும் எந்நாளும் என் வாழ்வு உன்னருளே.
உணவாய் உணவாய் நீ வந்தாய், உறவில் உறவில் நீ கலந்தாய், உன்னை உண்ண நீ தந்தாய். உன்னில் வாழுவேன். உணவாய் உணவாய் நீ வந்தாய், உறவில் உறவில் நீ கலந்தாய், உன்னை உண்ண நீ தந்தாய், உன்னில் வாழுவேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 13 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வெளியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறு இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அகில உலக திருஅவை இன்று பிரிட்ஜிட் என்ற ஒரு புனிதையை நமக்கு நினைவுபடுத்துகிறது. பிரிட்ஜிட் என்பவர் 1303ஆம் ஆண்டு பிறந்த உயர்குடி பெண் ஆவார். குழந்தையாக இருந்த போதே துன்புறுகின்ற இயேசு காட்சி தந்து அவர் மீது பக்தி கொண்டவர். 14 வயதிலே ஸ்வீடனின் இளவரசரை மணந்து 8 குழந்தைகளை பெற்று அவர்களது மாளிகையில் வளர்த்து வந்தனர். இவர்களில் ஒருவர் பிற்காலத்தில் ஸ்வீடனின் புனித கேத்தரின் ஆனார். அவர்களது திருமணம் மகிழ்ச்சியாக நிறைவேறியது. மேலும் பிரிட்ஜிட் அவரது இரக்கத்திற்கும் எளியோருக்கு உதவுகின்ற தாராள குணத்திற்கும் பெயர் போனவர். அவரது 30 வயதிலே ஒழுக்க சீர்கேட்டில் மூழ்கியிருந்த அரச குடும்பத்தை நிர்வகிக்கின்ற பொறுப்பையும் பெற்றார். மனம் போன போக்கிலே வாழ்ந்த அரசனையும் ஓடுகாலியான அவரது மனைவியையும் அவர்களது வாழ்க்கையை புரட்டி போட வழிகாட்டியானாள். ஆனால் அவர்கள் அவரை கண்டுகொள்ளவில்லை. அரச மாளிகையில் பிரிட்ஜிட் ஒரு பயனற்று பேசுகின்றவராக கருதப்பட்டார். என்றாலும் அவர் தனது நம்பிக்கைகளில் உறுதியாக இருந்தார். மேலும் பிரிட்ஜிட்டும் அவரது கணவரும் கடவுளுக்கு தங்களை அர்ப்பணிக்க உறுதியாக இருந்தனர். பின்னர் சோகம் தாக்கியது. ஒரு திருப்பயணம் மேற்கொண்டு திரும்பும் பொழுது அவரது கணவர் உடல்நலம் குன்றி போனார். அவர்கள் ஒரு சிஸ்டர்சியன் குறுமடத்திற்குள் நுழைந்தார்கள். பின்னர் அவர் சில காலத்திற்கு பின் அங்கு காலமானார். பிரிட்ஜிட் இளவரசியான தனது கடமைகளை விட்டுவிட்டு அடுத்த சில ஆண்டுகளாக ஒரு சாதாரண கன்னியராக வாழ்ந்த தொடங்கினார். ஒரு குறிக்கோளோடு தன்னுடைய வாழ்க்கையை பயணத்தை தொடர்ந்தார். பிரிட்ஜிட் தான் என்ன செய்ய வேண்டும் என்று இப்போது உணர்ந்தார். 1344ஆம் ஆண்டு அவள் புதிதாக நிறுவிய சபைக்கு ஒரு துறவி மடம் உரிமையாக வழங்க அரசரை சம்மதிக்கச் செய்தார். வாஸ்டீன் என்று அழைக்கப்பட்ட அந்த துறவி மடத்தில் பிரிட்ஜிட்டின் அம்மையார் எளிமையாக வாழ்ந்து எஞ்சியுள்ள வருமானத்தை எல்லாம் ஏழைகளுக்கு வழங்கினார். ஆனால் அவர் விரும்பிய புத்தகங்களை எல்லாம் வாங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டார். பிரிட்ஜிட் துறவி மடம் ஸ்வீடனின் அறிவியல் களஞ்சியமாக உருவானது. மற்றவர்களின் கருத்துக்களை பற்றி கவலை கொள்ளாமல், அரசர் மற்றும் திருத்தந்தையர் பற்றியும் பயம் கொள்ளாமல் பிரிட்ஜிட் தனது சிந்தனைப்படி செயலாற்ற தயங்கியதில்லை. 1373ஆம் ஆண்டு தனது மரணம் வரும் வேளையிலும் நற்செய்தியின் வழியிலே மக்கள் தங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள ஊக்கமளித்தார் என்பதுதான் உண்மை. எனவே உண்மையுள்ள மனைவியும் தாயுமானவளே இந்த பிரிட்ஜிட். இவர் இயேசுவின் பாடுகள் பற்றி தியானிக்க அதிகமாக விரும்பினார். வியத்தகு முறையில் பொறுமைசாலியாக கூட அவளை வாழ வைத்தது இந்த பணி. ஹங்கேரி நாட்டின் அரசியாக எலிசபெத்தை போன்று இவர் ஏழைகளுக்கு உடல்நலம் குன்றியோருக்கும் தாராளமாக கருணை காட்டி பராமரித்தாராம். கன்னியர் மடத்தை ஏற்படுத்தி அந்த நூற்றாண்டில் ஒரு புகழ் வாய்ந்த புனிதையாக மாறினார்.
ஒழுக்கம் என்பது பிரிட்ஜெட் வாழ்ந்த காலத்தை போன்று இன்னும் கவலை தரக்கூடியதாக நம்முடைய மத்தியிலே இருக்கிறது. நாம் இப்போது அதனை குடும்ப மதிப்பீடுகள் என்று அழைக்கிறோம். பணமும் பதவியும் வாழ்க்கையின் வெற்றிக்கு திறவுகள் அல்ல, மாறாக அன்பும் நட்பும் மரியாதையும் தான் வாழ்க்கைக்கு அவசியம் என்று நமது குழந்தைகளுக்கு நாம் கற்பிக்க தவறிவிட்டோம், கற்பிக்க வேண்டியிருக்கிறது. இங்கே இந்த மதிப்பீடுகளை வளர்த்தெடுக்க சில யோசனைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முழு நேர உழைப்பாளிகளாக இல்லாமல் தக்க நேரத்தில் வீட்டிற்கு வந்து வாழ்க்கை துணைவியோடு பிள்ளைகளோடு ஒரு நடைப்பயிற்சி செய்து உரையாடி உறவாடி குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பீடுகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் ஏன் இருக்கக்கூடாது? நாம் அன்பளிப்புகளை வாங்கி கொடுக்கிறோம், அதுக்கு பதிலாக ஒரு ஆளுக்கு வாழ்வை கொடுக்கக்கூடிய, ஒரு குடும்பத்திற்கு வாழ்வை கொடுக்கக்கூடிய வகையிலே நம்முடைய அன்பளிப்புகள் அமைந்தால் இன்னும் இதை விட அருமையாக இருக்கும். இதைகளை குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு சமூக அக்கறையோடு இந்த குழந்தைகள் வளர வேண்டும். குழந்தைகளை இந்த சமூக அக்கறை நிறைந்த அரசியல்களிலே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, பணத்தை மிச்சப்படுத்தி ஒரு குழந்தை உணவகத்திற்கு அல்லது நமக்கு விருப்பமான ஒரு தர்ம காரியத்திற்கு கூட செலவிடலாமே. எனவே இந்த புனிதையை போல முடிந்த வரைக்கும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று சொன்னால் அதை அறச்செயல்களில் வெளிப்படுத்த நாம் முயற்சி எடுப்போம். அதுதான் நம்பிக்கையின் வெளிப்பாடாக மாறும். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது வார்த்தை எங்கள் உள்ளத்திலே பதிந்து வேறுவிட்டு எங்களது வாழ்வில் இந்த புனிதையை போல நற்கனிகளை தாராளமாக ஈந்திட எங்களுக்கு அருள்தாரும் ஆண்டவரே. ஆமென். குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பிழை காணும் பிடி நின்று குணமாக்குமே, பகை காக்கும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. கடன் தொல்லை பிடி நின்று குணமாக்குமே, கடும் சொல்லின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பால் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, பய உணர்வின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. போதை பிடி நின்று குணமாக்குமே, பொய் கூறும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே.
நான் என்னும் பிடி நின்று குணமாக்குமே, தான் மட்டும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. உடல் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, உள நோயின் வலி நின்று குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. ஒரு வார்த்தை சொன்னாலே குணமாகுமே, நம்பியே வந்தே நல் இயேசுவே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
தாங்கிடும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே, தவிழ்ந்தோ பணிந்தோ உம்மடியில் உம் பாதம் வந்தோ தாயே. ஏலேலோ 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 லா 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 லா. நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே, நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே, உம்மருள் வேண்டினோம் தாயே, உம் பதம் பணிந்தோம் தாயே, உமதருள் வேண்டினோம் தாயே, பதம் பணிந்தோம் தாயே, தவழ்ந்தோம் பணிந்தோம் மடி சாய்ந்திட, துணிந்தோம் இழைந்தோம் உம் வழி நடந்திட. பரந்துபட்ட மக்களை ஒன்று சேர்த்தாயே, பாச பயிரில் வாழ்ந்திட எமை அழைத்தாயே, பரந்துபட்ட மக்களை ஒன்று சேர்த்தாயே, பாச பயிரில் வாழ்ந்திட எமை அழைத்தாயே, பங்கேற்கும் பங்களிக்கும் அடித்தளமாக, பங்கேற்கும் பங்களிக்கும் அடித்தளமாக, எம் பாமரரை வழிநடத்தும் நேசத்தாயே, எம் பாமரரை வழிநடத்தும் நேசத்தாயே, தவழ்ந்தோம் பணிந்தோம் மடி சாய்ந்திட, துணிந்தோம் இழைந்தோம் உம் வழி நடந்திட. நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே, அலைகள் போல் துன்பங்கள் பல நேரிடினும் நம்பிக்கையை நங்கூரமாக்கினாயே, அலைகள் போல் துன்பங்கள் பல நேரிடினும் நம்பிக்கையை நங்கூரமாக்கினாயே, விளிம்பினிலை மையமாகும் திருபவையாக, விளிம்பினிலை மையமாகும் திருபவையாக, எமை ஒன்றைப்பில் பயணிக்க பாதை காட்டமா, எமை ஒன்றைப்பில் பயணிக்க பாதை காட்டமா, தவழ்ந்தோம் பணிந்தோம் மடி சாய்ந்திட, துணிந்தோம் இழைந்தோம் உம் வழி நடந்திட. நலவாழ்வு நல்கும் தாயே,
நல்வாழ்வு தரும் அன்பு தாயே, நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே, உமதருள் வேண்டினோம் தாயே, பதம் பணிந்தோம் தாயே, உமதருள் வேண்டினோம் தாயே, பதம் பணிந்தோம் தாயே, தவழ்ந்தோம் பணிந்தோம் மடி சாய்ந்திட, துணிந்தோம் இழைந்தோம் வழி நடந்திட, நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது, போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.